என்ன மக்களே, திருக்குறள்களையும் அதன் விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் 4வது அதிகாரமான அறன்வலியுறுத்தலின் தொகுப்பை ஒரு சின்ன சிறுகதையோடு இந்த பதிவில் காண்போம். தர்மனும் பெரியசாமியும். ஒரு ஊர்ல பெரியசாமி அப்படின்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவர் பெரிய செல்வந்தர். அவருக்கு நிறைய நெல் வயல்களும் நிறைய செல்வங்களும் இருந்தன. ஆனா அவரு அந்த கிராமத்துல வாழ்ற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவி வேணும்னாலும் கண்டுக்கவே மாட்டாரு. தன்னோட சொத்துக்களை சேர்க்குறதுலயே கவனமா இருந்தாரு. அதே கிராமத்துல தர்மானு இன்னொரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன்கிட்ட அளவான வயல்களும் செல்வங்களும் இருந்தன. ஆனா அவன் வயசுல சின்னவனா இருந்தாலும் அவனோட ஊர் மக்களுக்கு அவனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்டு இருந்தான். ஒரு நாள் அவங்க ஊர்ல கடும் பஞ்சம். மக்கள் எல்லாரும் சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வயல்ல இருந்த பயிர்கள் எல்லாம் வாடிப்போச்சு. பெரியசாமியோ தன்னோட நிலத்துல விளைஞ்ச நெல் எல்லாத்தையும் முன்கூட்டியே அறுவடை பண்ணி சேர்த்து வச்சிட்டாரு. ஆனா அவை அனைத்தும் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வேணும்னு யாருக்கும் கொடுக்கல. ஆனா தர்மனோ தன்னால காப்பாத்த முடிஞ்ச பயிர்களை அறுவடை பண்ணி தானும் சிறிதளவு உண்டு ஊர் மக்களுக்கும் தானம் செஞ்சு அவங்க பசிய போக்குனான். மக்கள் எல்லாரும் அவனை கடவுளா பார்த்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்சம் எல்லாம் போய் ஊர் பழைய மாதிரி செழிப்பாக ஆரம்பிச்சுச்சு. அப்போ மக்கள் எல்லாரும் தர்மனுக்கு நன்றி சொல்லும் விதமா அவங்களே அவனோட வயல்ல இறங்கி அவன் கூட வேலை செஞ்சு அவனோட வயலை பழைய மாதிரி செழிப்பா மாத்திட்டாங்க. ஆனா பெரியசாமி சேர்த்து வச்ச நெல் எல்லாமே யாருக்கும் பயனின்றி முளைத்து அழுகி போச்சு. அவரால யாரோட உதவியும் இல்லாம வயலை சரி செய்ய முடியல. அப்பதான் பெரியசாமிக்கு புரியுது, அறச்செயலை மறந்து பொருள் தேடினா அந்த பொருள் யாருக்கும் பயனின்றி வீணாதான் போகும்னு. அன்று முதல் அவரும் சொத்து சொகங்களை விட்டு எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க ஆரம்பிச்சாரு. அவரால முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செஞ்சாரு. மக்களும் அவரோட மாற்றத்தை பார்த்து சந்தோஷமும் கூடவே ஆச்சரியமும் பட்டாங்க. எனவே மக்களே, நாமளும் நம்மளால எப்போலாம் முடியுதோ அப்போலாம் பிறருக்கு உதவியாக இருக்கணும். நாமளும் முன்னேறணும், அடுத்தவங்க முன்னேறுவதற்கு துணையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு சந்தோஷமான சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம். எனவே எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துங்கள், நிறைவான செல்வமும் அதுதான்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. நன்றி மக்களே. இதுபோன்ற கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் நல்லுள்ளங்களோடு பகிர்ந்திட ஷேர் செய்யுங்கள்.